எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. நம்ம லைஃப்பில் நல்ல விஷயந்தான் இன்ஸ்பயர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. சில கசப்பான அனுபவங்கள் கூட நம்மளை நல்லாவே இன்ஸ்பயர் பண்ணும். மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த அஸ்ட்ராலஜியை எடுத்திருக்கேன். ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு வருது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நிறைய பேர். ஆனால் ஜோசியத்தில் ஒரு வார்னிங் சைன் சொல்லி தான் இந்த பயிற்சியோட பலனில் சொல்லுவாங்க. இது எல்லாமே பொது பலன். அவங்களுடைய ஜாதகத்தோட தசா புத்தி பலன் வச்சு தான் உங்களுக்கு இதுக்கான பலன் அந்த ஒரு ரேஷியோவில் உங்களுக்கு கிடைக்கும். மேபி 50 to 90%. நம்ம அதுக்கு மட்டுமா ஜாதகம் பார்க்குறோம்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்குறோம். பிறப்புலேருந்து பார்க்குறோம், இறந்தாலும் பார்க்குறோம் ஜாதகம். ஒருத்தர் தவறிட்டாலும், ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாலும் ஜாதகம் பார்க்குறோம். அந்த ஜாதகம் தான் அந்த பொண்ணுக்கு வழி நடத்தணும். அது இன்னொரு பிறப்பு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களை எத்தனை பேர் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதுமே ஜாதகம் எழுதியிருக்கீங்க? குறிப்பு எடுத்துக்கலாம். ஆனால் 12 வயசு வரைக்குமே அதுங்க குழந்தைங்க தான். அதுங்களோட விதியை ஜாதகம் எழுதி நீங்களே நிர்ணயிச்சிடாதீங்க. ஜாதகம் குழந்தைங்களுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு 12 இயர்ஸாவது நிம்மதியாக இருக்கலாம்ல. எந்த ஒரு பயமோ எதுவும் இல்லாமல். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தினால என் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு சில சம்பவங்களில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் தம்பி ரோகிணி நட்சத்திரம். அவங்களுக்கே தெரியுமே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராசி 8ஆம் போருன்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு விதி. எங்களுக்கு 3 தாய்மாமங்க. அவங்கள அதுக்கான பரிகாரமும் செஞ்சாங்க. கம்சனா தான் அந்த ஜாதகம் பலிக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணருக்கு நிறைய தாய்மாமன்கள் இருந்தாங்க. நீங்கள் ஏன் கம்சனா இருக்கீங்க? எப்பெல்லாம் உங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அதில் இன்னொரு தாய்மாமன் என் தம்பி அவன் பர்த்டே அன்னைக்கு ஆசையாக கேக் கொண்டு போய் கொடுக்குறான். அவன் கூட நானும் போகிறேன். இவன் மூஞ்சில் எனக்கு முழிச்சிட்டேன்னா எனக்கு நாள் விளங்கின மாதிரி தான் அப்படின்னாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தினால. ஏன்னா அவங்க தாய்மாமனா. அந்த ஒரு சில சம்பவங்கள் ஒரு குழந்தையோட மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிய மாட்டேங்குது. யாரோ எவரோ எங்கோ சொல்லி வச்ச சில வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு முழுசாக அதோடைய அர்த்தத்தை தெரியாமல் அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. நான் இங்கே அஸ்ட்ராலஜியை குறை சொல்ல வரலைங்க. நீங்கள் கம்சனாக இருந்தால் என் தம்பி ஜாதகம் ரோகிணி நட்சத்திரம் கண்டிப்பாக பலிக்கும். அவ்வளோதான். சரிங்களா? கம்சனாக இருக்காதீங்க. அது இன்னும் சுலபம். என் தம்பி கிருஷ்ணரை காப்பாற்றுவான். அவ்வளோதாங்க. அடுத்து என் அண்ணனுக்கு ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகிற யோகமே இல்லைன்னு ஒரு ஜோசியர் சொன்னார். எங்கள் அண்ணன் அதையும் பிரேக் பண்ணி 4 வருஷம் லண்டனில் இருந்துட்டு வந்தார். எனக்கு
உனக்குலாம் பிஸ்னஸே வராது மேம், பிஸ்னஸ்லாம் உனக்குலாம் செட் ஆகாது, முன்ன நீ டீச்சராக போவ, இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும். நான் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டேன். நம்ம ஹியூமன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த சொல்லி, "எப்பா நீ இதை செய்ப்பா, இது உனக்கு ரொம்ப நல்லது" அப்படின்னா கூட நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் உனக்கு இதெல்லாம் வராது, உன் தலையெழுத்துலேயே இல்லை, உனக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது, உன்னால் முடியாது அப்படின்னு நெகட்டிவாக ஒரு சிலர் சொல்லும்போது நமக்கு அதை செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் எங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஜாதகம், கல்யாண பொருத்தம் பார்க்கறத விட்டோம், எல்லாத்துக்குமே நம்ம அதை இது பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம். வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிற யோகா இருக்கா, பணக்கார ஆக யோகா இருக்கா இல்லையா? ஏன்னா மனுஷனுக்கு ஆசைகள் லிமிட்லெஸ். ஏதோ ஒரு நப்பாசை ஆசை, அது அவங்கவுங்க நிலைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஆசை, நல்லா படிக்கணும்னு ஆசை, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு ஆசை எல்லாமே இருக்கும். ஸோ அது எப்படியாவது நிறைவேறிடாதா அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதும், அதை பார்க்கறதுக்காக போகிறது தான் இது. உங்கள் மனசில் எவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏங்க ஜோசியம் பார்க்க போகிறீங்க? பார்க்காதீங்க. அவங்க பாசிட்டிவாக சொல்லிவிட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக சொன்னால் இல்லை, அதை பொய்யாக்கி காட்டுறேன்னு நீங்கள் முயற்சி பண்ணி உங்களோட ஆசையை நோக்கி, உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. யார் என்ன தடுத்தாலும் சரி. ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டில் பெரியவங்க ரொம்ப அந்த ஜாதக நம்பிக்கையில் ஊறி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய பாதையை மாற்றிடுவாங்க. இல்லை நீ இதை தான் படிக்கணும், இதுதான் நல்லது, இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும்னு அவங்க நம்மளை வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குளவி மாதிரி, குளவி புழு எடுத்துகிட்டு கூடலாம் வச்சுக்குமா. அந்த குளவி என்ன பண்ணும், அந்த புழுவை கொத்திக்கிட்டே இருக்குமா. அது கொட்டிக்கிட்டே இருக்க அந்த புழுவும் ஒரு நாள் குளவியாகவே மாறிடுமா. நீங்கள் அப்படி மாறாதீங்க. நீங்கள் புழுவாக இருந்தாலும் யார் எவ்வளோ கொட்டினாலும் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு உங்களுடைய கனவை நோக்கி போய்கிட்டே இருங்க. அதுக்கு ஒரு பேரியராக இந்த ஜோசியம் இதை நீங்களே உங்களை நீங்களே தடுத்துக்காதீங்க. ஏன்னா சில குடும்பங்களில் ஆஸ்தான ஜோசியர், ஆஸ்தான குருவாகவே இருப்பார். ஜோசியர் தாங்க, அவர் குரு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குருங்கிறவர் உங்களை நல்வழிப்படுத்துவார், இன்ஸ்பயர் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு துன்பங்கும் போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். அதுலேருந்து தப்பிக்க வழி கொடுக்க மாட்டார். நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிற. ஜோசியம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நீங்கள் கொடுக்குற ஒரு ஜாதகத்தை பேஸ் பண்ணி, கணக்கை பேஸ் பண்ணி, கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ப்ரெடிக்ட் தான் பண்ணுறாங்க, அனுமானிக்கிறாங்க இது நடக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடந்தே தீருங்கிற இது கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது, அது பகவான் கையில் தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இது மவுத் மார்க்கெட்டிங் அதிகமாகிடுச்சு. மவுத் மார்க்கெட்டிங் தான் இந்த ஜோசியம் எல்லாத்துக்குமே, இந்த மற்ற மார்க்கெட்டிங் விட. பக்கத்தில் யாராவது இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஒரு ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு, நல்லா சொன்னார், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கு, பலிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அவங்க உங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதில் 2 பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் உங்களை பற்றி ஒரு மனிதர் ஒரு 2 வார்த்தை கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 10 விஷயத்த உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து அவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் ஒரு வகையான சைக்காலஜி தான். உண்மையான ஜோசியக்காரங்களும் இருக்காங்க, போலியும் இருக்காங்க. அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் ஜோசியத்தை பார்க்க போங்க. 2வது, அவங்க உங்களுக்கு பயத்தை விதைக்கிறாங்களா இல்லை ஆசையை தூண்டுறாங்களா அப்படிங்கிறத முதல்ல கவனிச்சுக்கோங்க. ஆசை தூண்டுறதுன்னா கவர்மெண்ட் வேலையே கிடைக்கணும், நல்ல பெரிய பணக்கார மாப்பிள்ளையோ பொண்ணோ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டோம், வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை பணக்காரன் ஆகணும், ஈஸியாக சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், பேரும் புகழும் ஈஸியாக கிடைக்கணும், இல்லை அவங்களுடைய துறையில் ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உங்களுக்கு தோன்றாங்களான்னு பாருங்கள். அடுத்து பயம். பயத்தை விதைக்கிறாங்க. இந்த 2ஐயும் செய்கிறாங்கன்னா அவங்க ஜோசியக்காரங்களே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பயம், இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடுங்க அப்படின்னு நெகட்டிவாக சொல்லி உங்களை பயமுறுத்துறது. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பயத்தாலையும் ஆசையால் மட்டும்தான் கட்டுப்படுத்தவே முடியும். அதுக்கு நீங்கள் துணை போயிட்டீங்க அப்படின்னா அவன் உங்களை எப்படி வேணாலும் ஆட்சி பண்ணுவான். ஸோ இதை 2ஐயும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட பயத்தை வெளிப்படுத்தாதீங்க, உங்களுடைய ஆசைகளை வெளிப்படையாக சொல்லாதீங்க. சீக்ரெட்டாக உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து நிறைவேற்றிக்கோங்க. அடுத்து, என் சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம், அவங்க கூடவே போய் ஜோசியம் பார்க்குறேன்ட்டு தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள அனுப்பி வச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் இந்த காலத்தில் பசுந்தோல் போத்திய புளியே தானே இருக்காங்க. யாரும் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்க அந்த ஜோசியர்கிட்ட முன்னாடியே உங்களை பற்றி சொல்லியிருக்கலாம், ஜாதகம் பார்த்தா இப்படி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியும் வச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் போய் சொல்லும்போது, ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களோட நீங்கள் போகும்போது உங்கள் குடும்பத்தை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதையவே அந்த ஜோசியர் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நீங்களும் நம்ப தான் போகிறீங்க. நம்பிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ட்ராப்பில் விழுந்துடுவீங்க. அது உங்களை வாழ்க்கையில் பல திசைகளில் வழி மாற வச்சிடும். என்னங்க ஆகிட போகுது, மிஞ்சி போனால் உசுர போகுமா, அவ்வளோதான். அதுவும் நமக்கு எப்போ போகும்னு கூட தெரியாது. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எதுவும் நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை. அப்படிங்கும்போது யாருக்காக எதுக்காக பயப்படணும்? ஜோசியர் எப்படி சொல்லிட்டாரு, இது நடந்துருமா அவர் பாசிட்டிவாக ஒரு விஷயம் போங்க, இத்தனை நாள் இத்தனை வாரம் இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்வீங்க. உங்களுடைய முழு கவனமும் அந்த தாட்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்? யூஆர் மேனிஃபெஸ்டிங் இட். நீங்களே வந்து அதை நடக்கிறதுக்கான உங்களையே நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை தயார்படுத்துறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நடக்க தான் போகுது, நடக்கும். நாம் ஒரு விஷயத்த மனசார ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியை எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 100% பலிக்கும். அதுக்கு ஜோசியம் தேவையே கிடையாது. அது உங்களுடைய தாட்ஸோட இன்டென்சிட்டி, அதோட பவர் பொறுத்து அது உடனே நடக்கும், இல்லை சில நாட்கள் கழித்து நடக்கும். நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக நடக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ், தட்ஸ் இட். இந்த மாதிரி பரிகாரம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த ராகு கேதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிகாரம்லாம் இன்ஸ்டன்ட் பரிகாரம் ஆயிடுச்சு.
நீங்களாம் போகவே தேவையில்ல, பணம் கட்டிட்டா போதும். மொபைல் பரிகாரம். பரிகாரம்னா என்னங்க? அது நம்ம உடலை வருத்தி நாமளே செய்ய வேண்டியது. அடுத்தவங்க செய்யறது கிடையாது. அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் நீங்களே உங்கள் கையால் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக செய்யுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில். அது உண்மை பொய்ன்னு நான் வாதாட வரவே இல்லை. அதில் ஒரு மிகப்பெரிய சயின்ஸே இருக்கு. எனக்கு அது பிடிக்கும். தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும். அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது பிடிக்கும். யார் என்ன சொன்னாலுமே என் மனசு ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயம் 10% ட்ரூவாக இருக்கும். இது நடக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சுன்னா அது அடுத்த நிமிஷம் அது நடக்கும். அவ்வளோதான். என் மனசே ப்ரிடிக்ட் பண்ணுதுங்கும் போது நான் யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும். உங்கள் மனசை கேளுங்க. உங்கள் ஆள் மனசை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவை, எது நடக்க போகுது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் இந்த திருவள்ளச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. கோயிலில் போய் போட்டு பார்க்கறது. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்களோட போய் இந்த திருவள்ளச்சீட்டு போட்டு பார்க்கறது பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். திருவள்ளச்சீட்டு நீங்கள் பூ வச்சு போடுவாங்க, இல்லை குங்குமம் திருநீர் வச்சு போடுவாங்க. ஆமாவா? கல்யாணத்துக்காக, எந்த ஒரு இதுக்காகவும், இல்லை எழுதி கூட போடுவாங்க. ஒரு குழந்தைய வச்சு எடுக்க சொல்லுவாங்க. காலங்காலமாக இதுதான் நடக்குது. இல்லை அந்த கோவில் ஐயரோ யாரோ பெரியவங்களோ அவங்க எடுப்பாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்திரிச்சு சுவாமி கும்பிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட அதை எழுதியோ திருநீர் குங்குமம் இட்டோ எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஒன்று பிக்கப் பண்ண சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பகவான் கூட உன் விதி இதுதான் அப்படிங்கிறத, அது தப்பானதாகவே இருந்தாலும் உன் விதி இதுதான்னா அந்த சீட்டு தான் வரும். சரிங்களா? இப்போ வெளில போனால் வெளில போதான், அது தப்பான விதியாக இருந்தாலும். ஏன்னா கடவுள்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. அவங்களாம் உண்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கையில் போகுது. அதனால் உங்கள் விதி எப்படி நடக்கும்னு உங்கள் தலையில் எழுதியிருக்கோ அந்த விதிப்படி தான் நடக்கணுன்ட்டு அவங்க அந்த சீட்டையே வர வச்சுடுவாங்க. ஆனால் அப்பா அம்மா அப்படி கிடையாதுங்க. அது கடவுளால் கூட அப்பா அம்மா விருப்பத்தை மீற முடியாது. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னாங்க. ஏன்னா அவங்களால தம் பிள்ளைங்களுக்கு கனவுல கூட இல்லைங்க, தான் ஆட விட்டாலும் சதா ஆடுங்கிற மாதிரி அவங்க செய்கிற செயல் கூட அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க எடுக்க போகிற சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சராக தான் இருக்கும். அது தப்பான ஃப்யூச்சராக மாறவே மாறாது. அது நான் உறுதியாக சொல்வேன். எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க அப்படின்னா அவர் படத்து முன்னாடியே போட்டு எடுங்க, மனசார வேண்டிக்கிட்டு. ஏன்னா நமக்கு உயிரும் கொடுத்து 10 மாதம் சுமந்து பெற்றவங்க அவங்க தான். அவங்களுடைய வாழ்த்து இருந்தால், அவங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி, தசா புத்தி கேவலமாக இருக்க, வெரி அன்லக்கியாக ஃபீல் பண்ணாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களை நல்ல மேல்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். எங்கள் 3 பேரோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட பரிபூரண ஆசீர்வாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தெய்வமும் துணை இருக்கு. ஏன் தெய்வம் துணை இருக்குன்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால மட்டும்தான். அவங்களுடைய அன்பு பாசம் அது எங்களை யாரனா இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் எங்களால் எங்களுடைய விருப்பமான விஷயங்களை செய்யறதுக்கோ அடையிறதுக்கோ அது எங்களை வழி நடத்திக்கிட்டு போகுது.
அவங்களுடைய தூய்மையான ஆசீர்வாதம், அன்பு. அதுக்கு இந்த இறைவன் மட்டும் இல்லைங்க, இந்த ஒட்டுமொத்த இயற்கையுமே துணையா இருக்கும். அதனால உங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட எதா இருந்தாலும் தொடங்குங்க. இந்த அஸ்ட்ராலஜி, இந்த பயிற்சி இதெல்லாத்தையும் வச்சு நீங்க வேற பாதைக்கு போயிடாதீங்க. உங்க அப்பாவோ அம்மாவோ இந்த ஜோசியம் அதில் தான் ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதை என்னால் செய்ய முடியும்னு செயலில் காட்டினீங்க அப்படின்னா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. செயலில் காட்டாத வரைக்கும் அவங்க அவங்களுடைய பிடியில தான் இருப்பாங்க. என் லைஃப்பில் நடந்த இன்னும் ஒரு 2 சம்பவம் சொல்கிறேன். இந்த ஜோசியத்தினால தான் எங்கள் அப்பா இறந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு 4-5 வருஷமாக அவரை படுத்திட்டு, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நல்லாவே படுத்தினேன். இந்த ஜாதகம் செட் ஆகாது, இந்த ஜாதகம் செட் ஆகாதுன்னு நானே சொல்லி சொல்லி தடுத்துக்கிட்டே வந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாவோட உடம்பு வீக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு, செட் ஆச்சு, கல்யாணம் பண்ணாங்க. 6 மாசத்துல எங்கள் அப்பா அம்மாவை தனியாக கூப்பிட்டு, எக்ஸ் மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, எழிலுக்கு ஜாதகம் சரியில்லை, ராகு கேது பயிற்சி, நிறைய கோபம் வரும், நிறைய சண்டை போடுவா, அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, பெரிய போலீஸ் கேஸ் ஆகும், ஊர் சந்தி சிரிக்கும், இப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கோயிலில் வச்சு சொல்கிறாங்க. டிசம்பர் மாதம், சரிங்களா, 2014 சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க ஏன் கோவில் சூஸ் பண்ணாங்கன்னா, சுவாமி முன்னாடி உண்மை சொல்கிறாங்களாம். வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படிதான் கல்யாணமாகி 6 மாதம் ஆகுது, அழுதுகிட்டு தான் இருந்தேன். அப்பாவும் அழுதாரு, அம்மாவும் அழுதாங்க. எப்படியோ தேறினோம். அப்புறம் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா குரு ஸ்ரீ ராகவேந்திரன் மேலே பக்தி அதிகம். நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், வாங்க ராகவேந்திரர் கோவிலுக்கே போகலாம், அங்கே போய் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், டைரெக்டாக கேட்கலாம், இப்படி பிரிஞ்சு தான் வாழணுமா அப்படின்னு அவர்கிட்டே கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ, பிரிஞ்சு தான் வாழணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம், 2 பேரும் கோவிலுக்கு போனோம், ஸ்ரீ ராகவேந்திர கோவில். அந்த கோவிலில் அன்னைக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த இதில் வர பெரிய அம்மா வந்திருந்தாங்க, பெரியவங்க. அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினோம். அவங்க நல்லாவே வாழ்த்துனாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்கன்னு வாழ்த்துனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பார்த்தீங்களா, ராகவேந்திரரே இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, சேர்ந்து தான் வாழ சொல்கிறாரு அப்படின்னு நான் சந்தோஷமாக வீட்டுக்கு வரேன். வந்துட்டு வாங்க என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா இறந்தார். அதுக்கப்புறம் இந்த 2 months ஜூன் மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ இருந்து நான் இங்கே சேலத்திலே தான் இருக்கேன். ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய துன்பம் கூட வந்து சாவடிக்காதுங்க, ஆனால் கவலை சாகடிச்சிடும். அதுக்கு எங்கள் அப்பா உதாரணம். என்னை பற்றின கவலையிலேயே அவர் செத்துட்டார்.
அவர் உடம்பு வீக்காச்சு, இறந்துட்டாரு. அப்புறம் குழந்த பிறந்துச்சு. அப்பப்போ குழந்த பிறந்ததும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இது கூட்டிகிட்டு போகக்கூடாது, பண்ணக்கூடாது, குழந்தை எழுந்து நடக்கணுமா. அப்புறம் குழந்தை ஜாதகத்தை வச்சும் ப்ளே பண்ணாங்க. சூரிய பயிற்சி வந்துச்சு, சனி பயிற்சி வந்துச்சு, அதனால் நீங்கள் வந்து பிரிஞ்சு தான் இருக்கணும், இன்னும் 1 மாதம் போகட்டும், 2 மாதம் போகட்டும், 3 மாதம் போகட்டும்னு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா விளையாடுறது ஜோசியம் கிடையாது, மனுஷங்கன்னு புரிஞ்சிச்சு. அதனால் அந்த மாதிரி உறவே வேண்டான்ட்டு அவங்களையே டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் எங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கு. உங்களுக்கு பிடித்த தெய்வம் அவரே முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் சொல்லுங்க. நீங்கள் எதுவுமே நம்பவே வேண்டாமே, ஜோசியமே நம்ப தேவையில்லை. பகவானோட திருவடியை முழுச சிக்கன பற்றினேன்னு சொல்லுவாங்க. இருக பற்றியாச்சு, அவரே எல்லாங்கும்போது நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீ ராகவேந்தர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவர். ஆனால் அவர் வழி நடத்தினதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க அவங்களோட வழியிலேயே ஜோஸு இதுலேயே தான் அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கல. இதை நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இது கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்குன்னு ரெடி ஆகிட்டான்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஜாதகம் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரும் ஒரு பெரியவர். அந்த அவருடைய ஒய்ஃபுக்கு எங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லை, பேச மாட்டாங்க, பிடிக்காது. அவர் ஃப்ரெண்டோட ஒரு நாள் வந்திருந்தார். நான் மௌன விரதத்தில் இருந்தேன். கூப்பிட்டாரு. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசினாங்க, இப்படி வந்து இவரோட அக்கா பையனுக்கு தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கோம், ஜாதகம் கொடுங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, ஓகே. அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு பிடிக்காது, இவர் வீட்டு வாசப்படி ஏறி வந்து இந்த பெரியவர் சொல்லிட்டு போயிருக்காருன்ட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி, சரி காலையில் நேரமாக கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே காலையிலையும் ஒரு 7 மணிக்கு பக்கமாக கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்துடுறாரு. நான் அன்றைக்கி மதியம் தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு முழிப்பு வந்துச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட வாகனம் கருட ஆழ்வார். அவர் என் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு தரிசனம் கொடுப்பாரு. ஏதாவது கஷ்டம் துன்பம் அப்படின்னா எனக்கு வார்னிங் கொடுப்பாரு. ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன்னா என் முன்னாடி வந்து நின்று, நான் உனக்காக இருக்கேங்கிற மாதிரி என் முன்னாடி வந்து நிற்பார், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட். அவரோட சத்தம் கேட்டு தான் எந்திரிக்கிறேன். அப்புறம் பால்கனிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணுறேன். பக்கத்து அந்த பெரியவருடைய வீட்டம்மா, அவங்களுக்கு பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாக என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் அப்பாவையும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கேலி கிண்டல் எல்லாமே. எங்கள் அப்பா குறவனாட்டம் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, அவன் இவன்னு அந்த வார்த்தைகள் வந்து சொல்லவே முடியாதுங்க. அவங்க தெருவில் நின்று தானே பேசினாங்க. நம்மளை வாட்ச் பண்ணுறது 9, நமக்கெல்லாம் நம்ம செய்கிற செயலுக்கெல்லாமே 9 பேர் சாட்சி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், திக்பாலகர்கள், அப்புறம் காலம், அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசினாங்க அப்படின்ட்டு.
அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன். இந்த ஜாதகம்லாம் இதெல்லாம் வேண்டாம். அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. என்னதும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பாவும் அங்கே போயிட்டு ஜாதகத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டார். நல்ல வேளை அந்த பெரியவர் அவங்க வீட்டம்மா பேச்சை கேட்டு ஜாதகத்தை அங்கே அனுப்பாமல் விட்டுட்டார். அது வரைக்கும் சந்தோஷம். இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இதே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 நான் 12th படிக்கும்போது தீபாவளி டைம் அப்போது நான் மொட்டை மாடியில் தான் இருந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ கருடா வருவார். அவரையும் பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் ஜாலியாக. அப்போ என்ன பண்ணுறாரு, கருடா வந்தார். என்னை நோக்கி நேராக வந்தவர். திடீர்னு சைடு வாங்கினார். என்னப்பா இப்படி சைடு வாங்குற அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணி நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பெரியவர் வீட்டு மொட்டை மாடியில் துணியெல்லாம் நல்லா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டில் தான் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், மாடியிலேருந்து கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஏறி கூப்பிட்டேன். நான் கருடனை கூப்பிட தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு அவங்க வீட்டுக்காரமாக நினச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்காக நான் கூப்பிடல, இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன வீட்டி அதோட நிழல் ஆப்போசிட் வாலில் தெரிஞ்சு அப்புறம் மேலே வந்து எல்லாத்தையும் அணைச்சாங்க. அந்த வீட்டுக்காரமாக தான் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் என்னையும் 70,000 சம்பளம் வாங்குற மாப்பிள்ளைக்கு இவளை வந்து கட்டி கொடுக்கறதா பண்ணுறதான்ட்டு ரொம்ப கேவலமாக பேசினது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி விசுவாசம்லாம் நாங்கள் கேட்கவே இல்லைங்க, தேவையே இல்லைங்க, பேசவே இல்லையா, பிடிக்கலையா, ஒதுங்கிக்கோங்க, அவ்வளோதான். அதை வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னு நாங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஜாதகம் நாங்கள் கொடுத்ததே அந்த பெரியவர் வீட்டு வாசப்படி ஏறி கேட்டதுனால மட்டும்தான். இல்லைன்னா கொடுக்குற ஐடியாவே கிடையாது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என் கல்யாணத்தை பற்றியே. ரொம்ப நெருங்கின சொன்னாங்க. அவரோட சம்மந்தி பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காரோ, கோல்டு ஜுவல்லரி ஷாப். எல்லாருமே அவங்க குடும்பமே பெரிய குடும்பம். அவங்க வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேட்கலாங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும் போல். இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கடையில் பீட் பண்ணி பேசிட்டு, என் சம்மந்தி வீட்டில் உன் பொண்ணை கேட்குறாங்க, பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அவங்க பாத்ரூம் சைஸ் தான் உங்கள் வீடு அப்படின்னு எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ பேசிட்டு நக்கல் நையாண்டி எல்லாமே பண்ணிட்டு தகவல் சொல்லிட்டு போயிட்டார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் பூவு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நான் அன்றைக்கும் மௌன விரதத்தில் தான் இருந்தேன். இது ராமநாமம் எழுதிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ராமநாமம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எழுதிக்கிட்டே இருப்பேன் அவரை நினச்சி. அது வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் பாதிக்கு பாதி ஃபில்டர் பண்ணி தான் எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். அந்த வார்த்தை மட்டும் என் மனசில் நல்லா பதிஞ்சிச்சு, பாத்ரூம் சைஸ் தான் வீடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு நல்ல கோவம். உடனே மொட்டை மாடிக்கு போயிட்டேன் கருடனை பார்க்கறதுக்கு. கூப்பிட்டேன், நான் உன்னை இப்போவே பார்த்தே ஆகணும் கருட, உடனே வா அப்படின்னு. வந்துட்டார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், இதை எப்படி தான் நிறுத்துறது, அவங்கள இப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நானே அவர்கிட்ட சொல்கிறேன், இது பாரு நாராயணம், மழை பெய்யட்டும், நாங்களாம் வேண்டான்னு சொன்னதான் இருக்க வேண்டாம், இயற்கையாக ஸ்டாப் பண்ண மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு வர்றாங்க, மழை பெஞ்சது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்குவாங்க, ஆனால் நல்லா மழை பெய்யட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். மழை பெஞ்சே ஆகணும், அவங்க வரக்கூடாது, அவ்வளோதான், இயற்கையாக ஸ்டாப் பண்ணிடணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்தேன். மழை பெய்ய ஆரம்பிச்சது 5 மணிலேருந்து ஈவினிங் நைட் 11 மணி வரைக்கும் நல்லா மழை பெஞ்சது. அன்றைக்கு மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அப்புறம் நைட்டு எங்கள் அம்மா கிட்ட அவங்க வரவே இல்லை.
நைட் எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்வீட் எடுங்க நம்ம எல்லோரும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நினச்சிக்கிட்டு கருடாவை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். இதுதாங்க லைஃப். ஜோசியத்தை நம்பாதீங்க, ஜோசியத்தையே முழுமையாக நம்பாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சதோ, உங்களுடைய கனவு எதுவோ அதை மட்டும் நோக்கி போங்க. தேங்க்யூ.